கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு நேரங்களிலும் நாம் வேதத்தை தியானிக்கிற நேரத்தில் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பாத்திரங்களை குறித்து அதை குறித்து நான் பெரும்பாலும் சிந்தித்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம், தியானிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிற ஒரு சத்தியம் என்னவென்றால், அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 1949 அதிகாரம் 1949 அதிகாரம். கொஞ்சம் எல்லாருக்கும் கலக்கமாக இருக்கிறது அல்லவா? அதாவது அப்போஸ்தலர் நடபடிகள் அந்த புத்தகத்தின் அடையோடு முடிஞ்சு போகலை. வேதத்தின் பல பகுதிகள் எல்லாம் முடிந்து போனதாக இருந்தாலும் கூட அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் தொடர்ந்து இம்மட்டுமாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆகவே கர்த்தர் பயன்படுத்தின ஒரு பாத்திரத்தை குறித்து அவருடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையினுடைய காரியங்களோடு கூட இணைத்து இன்றைக்கு நாம் எப்படி வாழ வேண்டும், ஒரு கிறிஸ்தவர்களாக எப்படி வாழ வேண்டும், கிறிஸ்தவனாக அழைக்கப்பட்டவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் உங்களோடு கூட நான் ஒரு சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாகிஸ்தான் நாட்டில் உள்ள பஞ்சாப் என்ற மாநிலத்தில் ஜாங்கியா என்ற இடத்துல ஒரு செல்வந்தர் வசித்து கொண்டிருந்தார். அவர் முகமது நபியினுடைய பெண் வழியில் வந்த உறவினர். அக்குடும்பம் அங்கே செல்வ செழிப்போடும் அவர் அந்த நபியினுடைய வழியில் வந்தபடியினாலே சையதாகவும், அதாவது மத போதகராகவும் அவர் இருந்தார். அவருக்கு 5 பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகள், தொடர்ந்து 3 பெண் பிள்ளைகள். இதில் கடைசியாக பிறந்த பெண் பிள்ளைக்கு அந்த தகப்பன் தன் பிள்ளைக்கு குல்ஷான் என்று பெயரிட்டார். குல்ஷான் என்று சொன்னால் உருது மொழியில் மலர் தோட்டம் என்று பெயர். ஆகவே அந்த மகளை மிகவும் அதிகமாக நேசித்து அந்த பிள்ளைக்கு குல்ஷான் என்று பெயரிட்டார். செல்வ செழிப்போடு மத உணர்வுகளோடு வாழ்ந்த ஒரு குடும்பம். ஆனால் அந்த குழந்தை தன்னுடைய 6 மாதத்தில் விஷ ஜுரத்தினாலே பாதிக்கப்பட்டு அவருடைய ஒரு காலும் ஒரு கையும் செயலிழந்து போய்விட்டது. அவர் வெறும் செல்வந்தராக இருந்தபடியினாலே தன்னால் முடிந்த அளவுக்கு அந்த மகளுக்கு வைத்தியம் செய்து கொண்டிருந்தார். ஆனால் அது ஒன்றும் சுகம் கிடைக்கவில்லை. ஆங்கிலேயர் மேலே அவருக்கு ரொம்ப வெறுப்பு. ஏனென்றால் அங்கே போகக்கூடாது, இங்கிலாந்துக்கெலாம் போகக்கூடாது, ஆங்கிலம் கற்றுக்கொள்ளக்கூடாது என்று தன்னுடைய குடும்பத்தாருக்கு அவர் உபதேசம் சொல்கிற அளவுக்கு அவர் ஆங்கிலத்தின் மேலும் இங்கிலாந்து போன்ற நாடுகள் மீது வெறுப்புடையவராக இருந்தார். ஆனால் இந்த பெண் 17 வயதாகும்போது வரையிலும் சுகம் கிடைக்கல. ஆகவே அவளுக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன் மகளை இங்கிலாந்துக்கு அழைத்து சென்றார். அங்கே போய் மருத்துவரிடம் காண்பித்த பொழுது அந்த மருத்துவர் அவளை ஆராய்ந்து பார்த்துவிட்டு, மருந்துகளினால் இவளுக்கு சுகம் கொடுக்க முடியாது, ஆகவே நீங்கள் வேண்டுமானால் இறை நம்பிக்கையோடு இருக்கபடினால இறைவனிடம் வேண்டுங்கள், அவர் உங்களுக்கு சுகம் கொடுக்கலாம் என்று சொல்லிவிட்டு கை கழுவிட்டார். அப்பொழுது அந்த தகப்பன் ஒரு முகமதியராக இருக்கபடினாலே, நாம் ஒருவேளை நம்முடைய பிள்ளையை மெக்காவுக்கு அழைத்து சென்றால் அங்கே இருக்கிற அந்த சூழ்நிலை, அங்கே தொழுது கொள்ளும் பொழுது அங்கே இருக்கிற நம்பிக்கையின்படி அங்கே சுகம் கிடைக்கும் என்று சொல்லி இங்கிலாந்திலிருந்து தன் மகளை மெக்காவுக்கு அழைத்து சென்று அங்கே செய்யக்கூடிய எல்லா நடைமுறைகளையும் அவர் செய்து பார்த்தார். அவளுக்காக ஆடுகளை வாங்கி பலி கொடுத்தார். அங்கே இருக்கிற ஜம் என்று சொல்லக்கூடிய நீரூற்றிலே தண்ணீர் கொண்டு வந்து தன் மகளை முழுதுமாக குளிக்கும்படி செய்தார். எல்லா காரியங்களையும் செய்து முடித்துவிட்டு சுகம் பெறாத நிலைமையிலேயே தன் மகளை தன் நாட்டுக்கு, தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தார். தன் மகள் எப்படி இவ்விதமாக வாழப்போகிறாள், அவளுக்கு இப்போ 17 வயதாகிறது என்று சொல்லி அவருக்கும் மனவேதனை. பெண்ணும், நான் எத்தனையோ நம்பிக்கையோடு மெக்காவுக்கு போனேன், ஆனாலும் எங்களுக்கு சுகம் கிடைக்கவில்லையே என்று சொல்லி அவள் வருத்தத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இடையில் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு திருமணம் எல்லாம் நடைபெற்றது. அதற்கு பிறகு அவங்க அப்பா அவளுக்கு தான் மிகவும் வியாதிப்பட்ட நேரத்தில் மரணம் அடைய போகிறோம் என்று சொல்லும்போது தன்னுடைய மகளை பார்த்து, மகளே, உன்னுடைய வியாதி நிமித்தமாக சோர்ந்து போகாதே, அநேக பிள்ளைகள் இந்த நேரத்தில் தற்கொலை நாடுகிறார்கள்,
ஆகவே நீயும் அந்த விதமான தவறான முடிவுகளுக்கு போய்விடாதே, கடவுள் மேலே நம்பிக்கையாயிரு. ஒருவேளை உனக்கு கண்டிப்பாக சுகம் கிடைக்கும், ஆனாலும் தற்கொலை முடிவுக்கு போகாதே. அப்படி போனீன்னா நரகத்துக்கு போய்விடுவாய், அது மிகவும் கொடிதாக இருக்கும். ஆகவே தற்கொலைக்கு முயற்சி பண்ணாதே என்று சொல்லி அவளுக்கு ஆலோசனைகளை கொடுத்து கொண்டிருந்தார். இந்த நிலையில் அவரும் வியாதிப்பட்டு மரித்து போனார். தன்னுடைய 17 வயதில் தன்னுடைய தகப்பனார் இழந்து போனாலும் உடல்நிலை படுத்த படுக்கையிலிருந்து மற்றவருடைய உதவியோடு கூட தான் வேறு இடத்துக்கு போக முடியும், எல்லாம் செய்ய முடியும் என்ற சூழ்நிலையில் அந்த பெண் மிகவும் வருத்தப்பட்டு வேதனையோடு இருந்திருக்கிற சமயத்தில் அவளுக்கு பாடம் கற்பிப்பதற்காக ஒரு ஆசிரியை அவருடைய தகப்பனை ஏற்பாடு செய்திருந்தார். அப்போ அந்த பெண் அந்த ஆசிரியரிடத்தில், முஸ்லீம்களாகிய நாம் இந்த தேசத்தில் வெளியே போக வேண்டும் என்று சொன்னால் முழுதும் பர்தாப்பட்டு கொண்டு போகிறோம், நம்முடைய குடும்பத்தின் ஆண்கள் தவிர நம்முடைய முகத்தை வேறு யாரும் பார்க்க முடியாது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆனால் நான் லண்டனுக்கு போயிருக்கும் பொழுது அங்கே இருக்கிற பெண்களை நான் பார்க்கும் பொழுது அவர்கள் முகத்தை மூடிக்கொள்ளலை, தங்களுக்கு இஷ்டமான உடையிலே அவர்கள் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையை நான் அவரை பார்த்தேன். இது எப்படி என்று கேட்கும்போது அவர்கள் அந்த ஆசிரியர் சொன்னாங்க, அவர்கள் கிறிஸ்தவர்கள், அவர்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக அறிந்து கொள்ளுகிறவர்கள் என்று சொல்லிவிட்டு, நம்முடைய குரானிலும் கூட அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை ஈசா நபி என்று நம்முடைய குரான் சொல்லியிருக்கிறது. அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அநேக வியாதிகளை சுத்தப்படுத்தினார், குருடர் காணும்படி செய்தார், செவிலர் கேட்கும்படி செய்தார், ஊமையர் பேசும்படி செய்தார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், முடவர்கள் நடக்கும்படி செய்தார் என்று சொல்லி வேதத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் கூட அது நடக்கிறதாக கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள் என்று சொல்லி அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு செய்தியை அங்கே குல்ஷானுக்கு அவருடைய ஆசிரியர் சொன்னார்கள். அப்பொழுது அந்த குல்ஷான் இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை வைத்து, அவர் சுகம் கொடுக்க முடியுமானால், நம்முடைய வேதத்திலும் கூட ஈசா நபி என்று அவரை குறிக்கப்பட்டிருக்குமானால் நான் ஏன் அவரை கேட்டு என்னுடைய சுகத்தை பெறக்கூடாது என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவே என்னை குணமாக்கும் என்று சொல்லி, இயேசுவே என்னை குணமாக்கும் என்று சொல்லி அவர் கேட்கும் பொழுது அவரோட காதில் ஒரு குரல் கேட்டதாக சொல்கிறார், நான் உன்னை சுகமாக்குவேன் என்று சொல்லி. அவ்வளோதான். அதுக்கப்புறம் சில வருஷங்கள் கடந்து போச்சு, ஆனாலும் கூட சுகம் கிடைக்கவில்லை. தகப்பன் மரித்து போன நிலைமை, தானும் முடமாகி படுத்துக்கொண்டு இப்படி வாடுகிற ஒரு நிலைமையில் ஒரு நாள் காலை 4 மணியில் அவள் கண்ணீரோடு கூட கர்த்தருடைய பாதத்தை உட்கார்ந்து, இயேசுவே மரியாளின் குமாரனே, அன்றைக்கு நீங்கள் இந்த விதமான அற்புதங்களை செய்யக்கூடுமானால் எனக்கும் நீங்கள் செய்யக்கூடும், ஆகவே நீர் என்னை சுகமாக்கும் என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அவள் இருந்த அறையில் திடீரென்று ஒரு வெளிச்சம் வந்தது. அந்த வெளிச்சத்தில் இயேசு கிறிஸ்துவும் உடன் அநேக சீஷர்களும் அவரோடு கூட வந்தார்கள். அப்பொழுது அவர்களை நான் பார்த்தபொழுது இயேசு கிறிஸ்து என்னை பார்த்து, நான் உன்னை சுகமாக்குகிறேன், ஆனால் நீ என்னுடைய சகோதரிடத்தில் என்னை பறித்து சாட்சி கொடுப்பாயா என்று சொல்லி கேட்கும் பொழுது, நான் சாட்சி கொடுப்பேன் என்று சொல்லி அந்த மகளை கர்த்தருக்கு வாக்கு கொடுத்தாள். உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து, நீ எழுந்து வா என்று சொல்ல, கட்டிலில் படுத்திருக்கிறா. 2 தாதிமார்கள் தான் அவளை தூக்கி கொண்டு இது வரைக்கும் 19 வருஷமாக அவளை தூக்கி கொண்டு போகிறார்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ எழுந்து வாமா, வாழ்ந்து வா மகளே என்று சொல்லும் பொழுது சற்று தயக்கம் இருந்தது. மறுபடியுமாக நீ எழுந்து வா என்று சொல்லும் பொழுது அவள் தன் கால்களை நீட்ட ஆரம்பித்தா. ஆச்சரிய விதமாக அவளுடைய கால்கள் தரையிலே தொட ஆரம்பித்தது. உடனே அவள் பயப்படாமல் வா என்று சொல்லும் பொழுது அவளுடைய கைகளும் கூட பலவீனமாயிருந்த கைகளும் கூட அவளுக்கு செயல்பட ஆரம்பித்தது. அவள் மெதுவாக நடந்து இயேசு கிறிஸ்துவண்டை போகும்பொழுது அவர் அவளை குனிந்து தடவி கொடுத்து விட்டு, சகோதரர்களுக்கு நீ என்னை குறித்து சாட்சி கொடுப்பாய் என்று சொல்லும்போது, கண்டிப்பாக சாட்சி கொடுப்பேன் என்று சொல்லும்போது காட்சி மறைந்து விட்டது. முழு சுகம் பெற்றவளாக அந்த அறையினுடைய ஒவ்வொரு பக்கத்துக்கும் அவள் போய் தன்னுடைய தரையில் இருந்த மேஜைகள், விளக்கு இருந்த இடங்கள், மற்ற எல்லா இடங்களிலும் போய் போய் தட்டி தட்டி தடவை பார்த்து கர்த்தரனுக்கு சுகம் கொடுத்திருக்காக நன்றி சொல்லி கொண்டே இருந்தால் 5 மணி ஆயிடுச்சு. அப்பொழுது அங்கே அவங்களுடைய சித்தி எப்பொழுதுமே காலையிலே அவளுக்கு உதவி செய்வதற்காக வருவார்கள். அவர்கள் வரும்பொழுது
உடனே கதவாண்ட நின்று பார்க்கும்போது யாரோ உள்ளே நடக்கிற மாதிரி கேட்கிறதே என்று சொல்லி அவங்க சித்தி இடத்துல கேட்டாங்க, யாருமா குல்ஷான் உள்ளே நடந்து கொண்டு இருக்கிறாங்களே, அது யார் இது என்று சொல்லும் பொழுது, நான் தான் சித்தி நடந்து கொண்டு இருக்கிறேன். அது எப்படிமா நீ நடக்க முடியும்? 19 வயசாக நீ படுத்து கொண்டு தான் இருந்த. இல்லை, நான் நடந்து கொண்டு தான் இருக்கிறேன் என்று சொல்லும்பொழுது உள்ளே வந்து கதவை திறந்து பார்த்தபோது மகள் நடந்து கொண்டு இருக்கிறதை பார்த்தபோது, மெதுவாக நடந்து அம்மா விழுந்து போயிற அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆதரவு சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்புறம் பக்கத்தில் போய் அவளுடைய கால்களை தொட்டு பார்த்தா அடுத்த கால் மாதிரியே இருந்தது. அவருடைய கைகளை தடவி பார்த்தா நல்ல கைகள் மாதிரியே இருந்தது. எப்படிமா இது உனக்கு கிடைத்தது? இயேசு கிறிஸ்து என்னை சுகமாக்கினார். அவர் என்னை வந்து தொட்டு என்னை சுகமாக்கினார். இன்றைக்கு நான் என்னுடைய பலவீனங்களிலிருந்து என்னை சுகம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது அந்த சித்தி சொன்னாங்க, சுகமானது நல்லதுமா, அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம், நீயும் ஏற்றுக்கொள்ளு. ஆனால் இயேசு கிறிஸ்து சுகமாக்கினார்னு மட்டும் என்ன பண்ண, தயவுசெய்த போய் சொல்லிடாத, எங்கேயும் சொல்லாத. இஸ்லாமியர்களாக நாம் அப்படி என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் அந்த பெண் சொன்னாங்க, இல்லை இல்லை, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சகோதரர்களுக்கு அவரை குறித்து சொல்லும்படியாகத்தான் எனக்கு கேட்டிருக்கிறாரு, அதை நான் சொல்லுவேன் என்று சொன்னார்கள். இப்பொழுது ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும் படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது கூட இந்த அருமையான மகளுக்கு கர்த்தர் கொடுத்த சுகத்தை குறித்து நான் சொன்னேன். எத்தனையோ வழியில், மருத்துவத்தின் வழியில், இல்லாவிட்டால் தாங்கள் நடக்கிற மத நம்பிக்கைகளின் வழிகளில் தங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், வேதனைகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று சொல்லி மனுஷர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவைகளை மிகவும் தோல்வி கண்டவர்களாக, சோர்ந்து போனவர்களாக, கடைசியில் தற்கொலை போன்ற காரியங்களுக்கு போய்விடுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கும் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்னார். இங்கே வாசித்த இந்த பகுதியில் இயேசு கிறிஸ்துவினாலே அன்றி ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமம்தான் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்துவை நீ நம்புவாய் என்றால் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு, எதிர்பார்க்கிற எல்லா விதமான காரியங்களுக்கும் அவரிடத்திலிருந்து நீங்கள் தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்தது, இந்த சகோதரி இயேசு கிறிஸ்துவினாலே சுகம் பெற்றார்கள். இயேசு கிறிஸ்துவினை சுகப்படுத்தினார் என்று சொல்லி சொன்னார்கள். இதை கேள்விப்பட்ட அவருடைய சகோதரர்கள் அவளிடத்தில் பேசிக்கொண்டு, நீ சுகம் பெற்றது நல்லது தான், ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்து சுகமாக்கினார் என்று சொல்லி நம்முடைய தேசத்தில் நீ சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த தேசத்தில் இடமில்லை என்பதை நமக்கு தெரியுமில்லையா? ஆகவே இயேசு கிறிஸ்துவினால் நீ பெற்ற சுகத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். ஆனால் இயேசு கிறிஸ்து எனக்கு சுகம் கொடுத்தார் என்று சொல்லி மட்டும் நீ எங்கே போய் சொல்லிடாதே அப்படின்னு சொல்லி அவருடைய சகோதரர்கள் கேட்டார்கள். அப்போது அந்த சகோதரி சொன்னா, இல்லை, என்னை சுகமாக்கிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சகோதரர்களுக்கு என்னை சாட்சியாக அறிவிக்க வேண்டும் என்று தான் என்னை சொன்னாரே தவிர, அதை நான் ஒரு காலம் என்ன பண்ண முடியாது, தள்ள முடியாது. ஆகவே அவர் சொன்னபடி இயேசு கிறிஸ்து என்னை சுகமாக்கினார் என்று சொல்லி எல்லாருக்கும் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து தெய்வம் என்றும் சொல்லி நான் எல்லாருக்கும் சொல்லுவேன் என்று சொல்லி தன் சகோதரிடத்தில் தைரியமாய் பேசினார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாம் வேதத்தில், இஸ்லாமுடைய மறையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? இஸ்லாமிய தெய்வத்தை தொழுது கொள்கிறவர்கள் அதை விட்டு வேறொரு நம்பிக்கைக்கு போவார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த தேசத்தில் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்காது, அவர்களுக்கு கிடைக்கிற எல்லாமே அவர்களிருந்து பிடுங்கப்படும் என்று சொல்லிவிட்டு, நீ இயேசு கிறிஸ்துவை விடமாட்டேன், அவரை உறுதியாக பற்றி கொள்ளுவேன் என்று சொன்னபடியினால உன் தகப்பனார் உனக்காக சேர்த்து வைத்திருக்கிற லட்சக்கணக்கான சொத்தில் ஒரு பங்கு கூட நீ என்ன பண்ண முடியாது, இனிமேல் அனுபவிக்க முடியாது. இந்த வீட்டிலும் உனக்கு இடம் இல்லை, ஆகவே நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகலாம் என்று சொல்லி அவனுடைய சகோதரர்கள் அவரை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. இங்கே யோசித்து பார்ப்போம், மிகவும் வசதியாக வாழ்ந்த ஒரு மகள், லட்சக்கணக்கான பணம் கொடுத்து அவளுக்கு அந்த தகப்பனார் பராமரித்து வந்த ஒரு மகள், இப்பொழுது சகோதரர்கள் கேட்குறாங்க, இயேசு வேண்டுமா
இல்லை நீ உனக்கு கர்த்தருக்கு உங்கள் அப்பா கொடுத்து வைத்திருக்கிற சொத்தும் சவிக்கியமும் எல்லா விதமான காரியங்களும் வேண்டுமா என்று சொல்லும் பொழுது, எனக்கு இந்த சொத்தெல்லாம் எனக்கு தேவையில்லை, இயேசு கிறிஸ்து எனக்கு சுகம் கொடுத்தார், அவரே எனக்கு போதும், ஆகவே எனக்கு இந்த சொத்தெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு இந்த வீட்டில் இருக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை என்று சொல்லிவிட்டு தன்னுடைய வீட்டை விட்டு அவள் வெளியே போனாள் என்று சொல்லி இது அவளுடைய வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். இப்பொழுது வசனத்தை பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8வது வசனங்களை வாசிப்போம். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிற மக்கள் உலகத்தினுடைய நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லி வரும்போது உடனே இயேசு கிறிஸ்துவை விட்டு விட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. என்னோடு பணி செய்து கொண்டிருந்த ஒரு ஆசிரியர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு டீச்சர் ட்ரைனிங்கில் வேலை இல்லை அரசாங்கத்தின் வேலை என்று சொல்லும்பொழுது தன் பெயரையும் மாற்றிக்கொண்டு பிள்ளைகளினுடைய பெயர்களையும் மாற்றிக்கொண்டு இந்து என்று சொல்லி சான்றிதழ் வாங்கி அவர்களை படிக்க வைத்து வேலைக்கு அனுப்பினதை நான் பார்த்துருக்கேன். ஆகவே இயேசு கிறிஸ்துவினாலே நன்மை வராது என்ற சூழ்நிலை வரும்பொழுது, அவருக்காக விதமான பாடுகளை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையில் வரும்பொழுது இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டாம் என்று போகிற ஒரு மக்களை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த அருமை மகள் எத்தனையோ செல்வத்துக்கு சொந்தக்காரியாக இருந்தும் எவ்வளவோ வசதியான வாழ்க்கைகள் வாழ்ந்து கொண்டவளாக இருந்தாலும் கூட ஒரு சூழ்நிலை வரும்பொழுது எனக்கு இயேசு தான் வேண்டும், இந்த சொத்து வேண்டாம் என்று சொல்லி ஓடி போகிறதை பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை நண்பனே, சகோதரியே, இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவ ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இவ்விதமான சூழ்நிலையில் வரும்பொழுது நாம் என்ன சொல்லுவோம்? இயேசு எனக்கு வேண்டாம், இந்த உலகம்தான் எனக்கு வேண்டும், உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்கள் சம்பத்துக்கு தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி பின்னால் ஓடுவோமா? இந்த அருமை சகோதரி, எனக்கு வேண்டாம், எனக்கு லாபமாக இருக்கிறவளை கிறிஸ்துவுக்காக நான் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டே கொண்டிருக்கிறேன் ஓடின ஒரு சகோதரியாக இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். பிறகு அவர்கள் ஒரு கிறிஸ்தவர்களின் உதவியினால் ஒரு குருடருடைய பள்ளியில் சற்று நாள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் அவருடைய சகோதரியுடைய கணவன் திடீரென்று, உன்னுடைய சகோதரி அனீஸ் என்று சொல்லுகிறவர்கள் குழந்தை பிறக்கும் பொழுது குழந்தை இறந்து விட்டது, அவர்களும் மரிக்கும் தருவாயில் இப்பொழுது இருக்கிறார்கள், ஆகவே உன்னை பார்க்கும்படியாக ஆசைப்படுகிறார்கள், நீ அவளை பார் என்று சொல்லும் பொழுது தன் சகோதரி அனீஸுக்காக இந்த குல்ஷான் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவளிடத்தில் சொன்னார், உன் சகோதரி மரிக்க மாட்டாள், அவள் உயிரோடு இருக்கிறாள் என்று சொல்லி கர்த்தர் அவளுக்கு சாட்சி கொடுத்தார். நீ பயப்படாதே, உன் சகோதரி மரிக்கவில்லை. பிறகு தன்னுடைய அக்காவின் கணவனாரோடு சேர்ந்து அவர்கள் வீட்டுக்கு போனார்கள். வீட்டுக்கு போய் அவருடைய வீட்டுக்கு காலடி வைப்பதற்கு முன்பாக வீட்டிலிருந்து ஒரு அழுகையின் சத்தம் கேட்டது. கிட்ட போய் பார்த்தா அனீஸ் இறந்து போனாள். அவளை சுற்றி எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். உடனே இவள் போய், நீ மரிக்க மாட்டா, அவள் உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொன்னீங்களப்பா, இப்போ என் சகோதரி மரித்து போனாலே, நீங்கள் சொன்னது என்னாச்சு என்று கேட்டு, அது மட்டும் இல்லை அப்பவும் சொல்கிறாரு, உன் சகோதரி மரிக்க மாட்டாள், அவர் உயிருடன் இருக்கிறாள் என்று சொல்லி ஆண்டவர் அவளுக்கு பேசினார். அப்போ அங்கே இருக்கிற பெண்கள் என்று சொல்கிறாங்க, அனீஷ் மரிக்கலை, அவள் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லும்பொழுது அவர்கள் எல்லாரும் அவளை திட்டி, பைத்தியம், நீ பைத்தியமா, பணத்தை அங்கே வச்சுட்டு பார்த்துட்டுருக்குறோம் நாங்கள், நீ என்ன மரிக்கலைன்னு சொல்கிற என்று சொல்லி அவளை ஒரு அறையிலே தள்ளி பூட்டி விட்டார்கள். இரவு முழுவதும் அங்கே கர்த்தரோடு ஜெபித்து கொண்டிருக்கும்போது அவர் சொன்னார், உன் சகோதரி மரிக்கலை, அவள் உயிரோடு தான் இருக்கிறாள். காலை நேரம் வந்தது. முல்லா எல்லா விதமான காரியங்களையும் செய்துவிட்டு அவருடைய கணவன் அடக்க ஆராதனைக்கு போயிட்டார். அங்கே போயிட்டு அடக்க ஆராதனைக்கு போகும்பொழுது அப்பொழுது அங்கே இருக்கிற பெண்கள் கடைசியாக தன் அக்காவை பார்க்கட்டும் என்று சொல்லி அவளுடைய கதவை திறந்து அவளை வெளியே விட்டார்கள். அப்பொழுது அவள் தன்னுடைய அக்காவினுடைய சபத்தண்டை நின்று கொண்டு, மரிக்க மாட்டான்னு சொன்னீங்களப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்பொழுது சொல்ல அவள் மரிக்கவில்லை என்று சொல்லி ஜெபித்து கொண்டே இருந்தாள். உடனே அந்த பெட்டியில் வைக்கப்பட்ட அவளோட உடையுடைய கையில் அசைந்தது, கண்கள் திறந்தது. உடனே எல்லாரும் பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. பணம் எழுந்திருக்குது. ஆனால் அவள் எழுந்த உடனே கேட்குறா, எழுந்து பார்த்து, என்ன ஆச்சு, என்னென்ன எல்லோரும் என்னை சுற்றி நிற்கிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, நீ மரிச்சிட்டமா, அதனால் நாங்கள் உனக்காக இங்கே அழுதுட்டு உட்காந்துருக்கிறோம்.
அப்போ சொல்கிறா, நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் ஒரு பெரிய ஏணி ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஏணியினுடைய ஏறி நான் மேலே போகிறதுக்காக ஏணியினுடைய முதல் படியில் என்னுடைய கால் எடுத்து வச்சேன். உடனே அந்த ஏணிக்கு மேலே ஒருத்தர் நின்றுந்தார். அவர் சொன்னார், நான் இயேசு, இப்பொழுது உன்னை நான் மறிக்கும்படியாக விடலை, நீ மறுபடியும் உலகத்தில் சென்று சில நாட்கள் வாழ்ந்திருக்கலாம், உனக்கு நான் அனுமதி கொடுக்குறேன், நீ உனக்குடைய மரணமுக்கு நியமிக்கிற காலம் வரவில்லை, நீ இந்த உலகத்தில் வாழலாம் என்று சொன்னார். நான் கண்ணு முழிச்சு பார்த்தேன், கண்ணு முழிச்சிட்டேன் என்று சொன்னார். உடனே அப்போது சொன்னார், இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் எனக்கு உயிரை கொடுத்தாள் என்று நான் அவளுக்கு சாட்சி கொடுத்தா. உடனே அவளை எடுத்து அக்காவும் தங்கையும் ஒருவர் கட்டி அழுது கர்த்தருக்கு நன்றி சொன்னார்கள். 2 நாட்கள் அங்கே தன்னுடைய அக்காவோடு இருக்கும் பொழுது அவள் சொன்னா, இயேசு கிறிஸ்து தெய்வம் என்பதை நான் இதுக்கு முன்னால் எல்லாரும் எதிர்த்தார்கள். இப்போ அக்கா சொல்கிறா, இயேசு கிறிஸ்து தெய்வம் என்பதை நான் என்ன பண்ணுறேன், ஏற்றுக்கொள்கிறேன். ஆகவே அவரை பற்றி எனக்கு சொல்லு என்று சொல்லி அவளிடத்திலிருந்து கேட்டு தெரிந்து கொண்டாள். ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாய்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முகம் குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை குல்ஷான் கர்த்தரை நம்பினா. உன் சகோதரி உயிரா இருக்கிறா அப்படின்னு சொல்றதை நம்பினா. ஆனால் மற்றவர்களை அதை நம்பலை. கடைசியில் அவள் மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடி தன் சகோதரி உயிரோடு எழுப்பி அவளோடு கூட வாழும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆகவே கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போகிறதில்லை. வெட்கப்பட்டு போகிற மாதிரி சூழ்நிலைகள் வரலாம், ஆனாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஒரு காலம் கைவிடுகிறது இல்லை. அடுத்தது, தன் வேலையில் இருந்து வந்தபடினால மறுபடியும் வேலை முடிந்த 2 நாள் தான் லீவு கேட்டு வந்தா. ஆனால் திரும்பி போகிறதுக்கு 5 நாள் ஆகி போச்சு. 5 நாள் ஆன உடனே அங்கே போன உடனே உனக்கு வேலை கிடையாது, நீ சொன்ன நாளில் வரலன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க. மறுபடியும் தன்னுடைய சகோதரி வீட்டுக்கு வந்து அங்கே சில நாட்கள் தங்கி இருக்கும் பொழுது அந்த சகோதரியாகிய அனீஷ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முற்றுமாக தெரிந்து கொண்டு அவள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்ன பண்ணா, ஞானஸ்நானமும் பெற்றாள். தன் சகோதரி ரட்சிக்கப்படுவதற்கு இந்த பெண் மிகவும் உதவியாக இருந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். அதுக்கடுத்தது அவனுடைய கணவன் கோவப்பட்டு, ஏன் மனைவியை நீ கிறிஸ்தவளாக்கிட்ட அப்படின்னு சொல்லும்பொழுது அங்கிருந்து புறப்பட்டு மறுபடியும் அவள் வேறு இடத்துக்கு போக வேண்டியமாக இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் அந்த அனிஷ் என்ற சகோதரி ஒரு கடிதத்தை கொடுத்து, இந்த கடிதத்தை கொடுத்து எடுத்துக்கொண்டு போய் லாகூரில் இருக்கிற ஒரு சீமாட்டியினிடம் கொடு, அவர்கள் உனக்கு வேலை வாங்கி கொடுப்பார்கள், அங்கே நீ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் என்று சொல்லும்பொழுது அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு லாகூருக்கு போனாங்க. அந்த சீமாட்டி கடிதத்தை வாங்கின பிறகு, நீ ஒரு இஸ்லாமிய பெண் அல்லவா, நீ எப்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டே, இது சரியில்லையே என்று சொல்லும் பொழுது தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதை எந்த நாளிலும் விடமாட்டேன் என்று தைரியமாக சொன்னான். ஆகவே அந்த சீமாட்டியும் அவருடைய கணவனும் சேர்ந்து குல்ஷான் என்ற அந்த பெண்ணை ஒரு இடத்துல கொண்டு போய், கடைசியில் கொண்டு போய் விட்ட இடம் என்னன்னா, சிறைச்சாலையினுடைய அதிகாரி இடத்துல கொண்டு போய் விட்டுட்டாங்க. அந்த சிறைச்சாலையின் அதிகாரி குல்ஷானை சிறையில் அடைத்தார்கள். இவர்களை கொண்டு போய் சிறையில் கொண்டு போய் ஏதோ வேலை வாங்கி கொடுக்க போகிறான்னு சொல்லிட்டு பின்னாலேயே போன அந்த குல்ஷான் அங்கே போய் ஒரு இடத்துல போயிட்டு உள்ளே விட்ட உடனே கதவை சாத்திட்டு அந்த பெண் போயிட்டாங்க. உடனே குல்ஷான் கேட்குறா, இது என்ன இடம் என்று சொல்லும்பொழுது அங்கே ஒரு 6-7 பெண்கள் அங்கே இருக்கிறாங்க. கொலை செய்தவர்கள், விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள், களவு செய்து பிடிபட்டவர்கள், இப்படிப்பட்ட பெண்கள் தான் அங்கே உட்கார்ந்து இருக்கிறாங்க. எப்பொழுதும் கெட்ட வார்த்தை பேசிக்கொண்டு கத்திக்கொண்டு சண்டை போட்டு கொண்டு இருக்கிற பெண்கள் அங்கே இருக்கிறார்கள். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இது ரிமாண்டு, விசாரணைக்கு முன்பாக கொண்டாந்து வச்சுடுவாங்க, நம்ம கூப்பிட்டு ஒரு நாள் விசாரித்து அதுக்கப்புறம் தண்டனை கொடுப்பாங்க, அது வரைக்கும் அங்கே தான் இருக்கணும் அப்படின்றான். உடனே குல்ஷான் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தா. இயேசப்பா, உம்மை ஏற்றுக்கொண்டேன், சில உபத்திரங்களே நான் அனுபவித்தேன், இப்பொழுது இந்த விதமான ஒரு இடத்துல நான் வர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதே, என்னப்பா என்று சொல்லி ஜெபித்து, அந்த இடம் எப்படி இருந்ததுன்னா துர்நாற்றம் வீசக்கூடிய இடமாக இருந்தது. சாப்பாடுகள் சாப்பிடக்கூடிய தகுதி இல்லாததாக இருந்தது.
தரையில் படுத்து தூங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்து. இப்போ குல்ஷான் சொன்னால், என் தகப்பன் எனக்கு படுக்கிறதுக்கு பஞ்சு மெத்தை செஞ்சு கொடுத்தாரு, அப்படிப்பட்ட பஞ்சு மெத்தையை நான் படுத்திருந்தேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால இன்றைக்கு இந்த நிலைக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. ஆனாலும் விட மாட்டேன். இப்படி இருக்கும் பொழுது அவள் அந்த சிறைச்சாலையில் இருந்து கொண்டு வேதத்தை படிக்கிறதும் தேவனிடத்தில் ஜெபிக்கிறதுமாக இருந்தாள். மற்ற கைதிகள் எல்லாம் சிறைச்சாலை அதிகாரிகளை திட்டும் பொழுது, கெட்ட வார்த்தைகளை பேசும் பொழுது இவள் அமைதியாக ஜெபித்து கொண்டும் வேதத்தை வசித்து கொண்டிருந்தாள். அப்போ ஒரு பெண் அவள் இடத்துல போய் கேட்டா, நாங்கள்லாம் இவ்வளோ கோவப்படுறோம், சண்டை போடுறோம், கெட்ட வார்த்தை பேசுகிறோம், ஆனால் நீ எப்போ பார்த்தாலும் ஒரு புஸ்தகத்தை வச்சுட்டு படிச்சுட்டே இருக்கிறே, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறே என்னம்மா அப்படின்னு சொல்லும் பொழுது தன்னுடைய அனுபவ சாட்சியை, தான் முடமாயிருந்து கர்த்தர் கொடுத்த சுகத்தை, இயேசு கிறிஸ்துவை தான் இரட்சகராக ஏற்றுக்கொண்டதை, அவர் தன் வாழ்க்கையிலே தன்னுடைய சுபாவங்களை மாற்றியதை அவர்களுக்கு சாட்சியாக சொல்ல ஆரம்பித்தாள். இப்படி சில நாட்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. அப்பொழுது இந்த கூட இருந்த பெண்கள் எல்லாரும், இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்டவரா, தன் வாழ்க்கையை மாற்றக்கூடியவரா, பாவங்களை மன்னிக்கக்கூடியவரா, அப்படி என்றால் நாங்களும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய இரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி அவரை பற்றி அறிந்து கொள்ளவும், அவளோடு கூர்ந்து ஜெபிக்கவும், வேதத்தை படிக்க சொல்லி கேட்கவும் அந்த நாட்களை அந்த சிறைச்சாலையிலே கழித்தார்கள். அப்போது அந்த குல்ஷான் கண்ணீரோடு கூட கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணி, என்னை இங்கே கொண்டு வந்ததற்கு கூட ஒரு நோக்கம் இருக்குதுப்பா, இங்கே இருக்கிற பெண்கள் கெட்டுப்போனவர்கள், பாவிகள், துன்மார்க்கராய் வாழ்ந்தவர்களை உம்முடைய அன்பை கூறி அவர்களை ரட்சிப்பின் வழிக்குள்ளாக நடத்துவதற்காக கூட ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா என்று சொல்லி தேவனை நன்றியோடு கூட கொடுத்து வாசிப்போம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த அருமை சகோதரி சிறைச்சாலையிலே தான் போனதை குறித்து முதலிலே வருத்தப்பட்டாலும், தேவன் என்னை ஏன் கைவிட்டார் என்று சொல்லி அவர்கள் சஞ்சித்தாலும் கூட, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நடத்துதலுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அவர் சித்தத்தின்படி நடக்க அவர் ஒரு வழியை, ஒரு காரியத்திற்காக நம்மை பயன்படுத்துகிறார் என்பதை உணரும் பொழுது நான் மிகவும் மகிழ்ச்சியுடையவளாக இருப்பேன். அந்த சகோதரி அப்படித்தான் இந்த இடத்துல என்னை கொண்டு வந்து வைத்ததற்காக நன்றி அப்பா, என் மூலமாக ஒரு சில சகோதரிகளை ரட்சிக்க முடியும் என்று சொன்னால் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி என்று சொன்னார்கள். பிறகு அவருடைய சகோதரி எப்படியோ சிறைச்சாலையில் இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டு அவர்களை மறுபடியும் சிறைச்சாலையை மீட்டெடுத்து வெளியே கொண்டு போனார்கள். கடைசியில் ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி உங்கள் மத்தியிலே இந்நாளின் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். தன் சகோதரர்களோடு கூட கொஞ்ச நாட்கள் வாழும்படியாக அந்த குல்ஷான் தன்னுடைய சகோதரத்தில் போய் தங்கி இருக்கிறாள், ராவில் பிண்டி என்ற இடத்துல. அப்பொழுது அவருடைய இளைய சகோதரன் அவளை பார்த்து சொல்கிறான், குல்ஷான், நீ இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட, சரி சுகமாயிட்ட, நல்லா இருக்கிற, பரவாயில்லை, ஆனாலும் இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணுறோம், ஒரு வீட்டை இங்கேயே என்ன பண்ணுறோம், உனக்காக தனியாக கட்டி கொடுக்குறோம், அந்த வீட்டில் எல்லா வசதிகளும் உனக்கு செய்து கொடுக்குறோம், ஆகவே நீ அங்கே இருந்து உன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் நீ கழித்து கொள்ளலாம் என்று சொல்லி அவளிடத்தில் சொன்னார்கள். சரி, நம்முடைய சகோதரர்கள் நம்மிடத்தில் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதை குறித்து அப்படியே மறந்துட்டாங்க, இல்லை மற்ற எல்லாவற்றையும் நம்ம செய்த எல்லா தீமைகளிலிருந்து நம்மை காப்பாற்ற விரும்புகிறார்கள் என்று சொல்லி இணைத்து கொண்டிருந்தவர்களுக்கு அவர்கள் ஒரே ஒரு காரியத்தை கேட்டார்கள், நான் இவைகளெல்லாம் உங்களுக்கு செய்து கொடுக்குறோம், ஆனால் உன்னிடத்தில் இருக்கிற வேதத்தை மட்டும் என்ன பண்ணி எங்களாண்ட கொடுத்துட்டு மறுபடியுமாக நீ என்னமா மாறணும், ஒரு இஸ்லாமிய பெண்ணாக மாற வேண்டும் என்று சொல்லி அவளிடத்தில் சொன்னார்கள். அப்பொழுது சொன்னால், நான் இந்த வேத புத்தகத்தை உங்களிடத்தில் கொடுக்க மாட்டேன், ஒரு நாளும் நான் இஸ்லாமிய பெண்ணாக மாற மாட்டேன், இயேசு இரட்சகர் என்று நான் அறிந்து கொண்டேன், ஆகவே அவரை விட்டு ஒரு நாளும் நான் பின்வாங்க மாட்டேன் என்று சொல்லபொழுது அந்த சகோதரர், மூத்த சகோதரன் சொன்னார், நம்முடைய இஸ்லாம் சமயத்தில் இஸ்லாமியத்தை விட்டு வேறே வழிக்கு போகிற ஒருவனை கொன்று போடவும் கூட நம்முடைய மதம் சம்மதிக்கிறது, ஆகவே இன்றைக்கு நாங்கள் நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னபடினாலே உன்னை கொல்லுவதற்கு கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம். அண்ணன் தங்கை என்று சொல்ல உறவு இல்லை, உன்னை கொல்லுவதற்கு கூட நாங்கள் தயாராக, ஏனென்றால் எங்கள் இஸ்லாமியத்தை விட்டு நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால் அந்த நிலைமைக்கு கூட நாங்கள் போவோம் என்று சொல்லும் பொழுது தன் சகோதரனிடத்தில் துப்பாக்கியை கொடுத்து அவளை சுட்டுவிடு
என்று சொல்லி மூத்த சகோதரன் தன் இளைய சகோதரத்தில் துப்பாக்கியை கொடுத்தான். அவள் தலைக்கு நேராக குறிவைத்து அவளை சுடுவதற்கு பார்க்கும் பொழுது, அப்பொழுது அந்த சகோதரியாகிய குல்ஷான் ஒரு காரியத்தை அவரிடத்தில் கேட்டாங்க. நீங்கள் சொல்லுகிறபடி நான் இஸ்லாமியத்துக்கு வருகிறேன், ஆனால் எனக்கு ஒரு உறுதிமொழி தேவை. என்ன தெரியுமா? இப்போ நீங்கள் துப்பாக்கியால் என்ன சுடுறீங்க, சுட்டா நான் செத்து போவேன், சுட்டா செத்து போவேன். சரி, என் மேலே எது இறக்கப்பட்ட என்னமோ சுடவே இல்லை, வேண்டான்னு விட்டுடுறீங்க. நான் ஒரு நாளில் என்ன பண்ண, வயசாகியோ இல்லை ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஏதோ ஒன்றில் என்ன பண்ண போகிறேன், சாக போகிறேன். எப்படி இருந்தாலும் எனக்கு என்ன வரும், மரணம் வரும். நீங்கள் சுட்டா இப்போ சாவேன், இல்லை என்னால் ஒரு நாள் ஏதாவது ஒரு நாள் சாவேன். அப்போ நான் இஸ்லாமியனாக மாறிவிட்டால் எனக்கு சாவே வராது என்று நீங்கள் எனக்கு உறுதிமொழி கொடுக்க முடியுமா என்று கேட்டாள். உடனே அந்த சகோதரர்களுக்கு பதில் சொல்ல முடியல. துப்பாக்கியை கீழே போட்டுவிட்டு அவர்கள் அவளை பார்த்து, இனி எங்களிடத்தில் உனக்கு என்ன இல்லை, இடமே கிடையாது, இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது, நீ வீட்டு விட்டு போய் என்று சொல்லி தன் அவளுடைய பெட்டியை முதலானவற்றை தூக்கி வெளியே வீசிவிட்டார்கள். வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல தன் சகோதரர்களோடு ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே வந்த ஒரு தீர்க்கதரிசி அவனுடைய கச்சையை எடுத்து கையில் கட்டி கொண்டு அவர் சொல்கிறாரு, இந்த கச்சை உடையவனை எருசலேமில் இருக்கிறவர்கள் கட்டி புறஜாதிகளிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று சொல்லும் பொழுது அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, தயவுசெய்து எருசலேமுக்கு போகாத என்று சொல்லி அவரை தடுக்கிறார்கள். அப்பொழுது தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையை சொல்கிறார், எருசலேமில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக நான் கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, அவருடைய நாமத்திற்காக மரிக்கவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இந்த அருமை சகோதரி மரணம் வரும்பொழுதும் கூட நான் மரித்தாலும் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லி தைரியமாய் நின்று அவர்கள் சாட்சி கொடுத்தார்கள். அடுத்தது தொடர்ந்து அவர்கள் ஊழியத்தை செய்தார்கள் என்று நாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே, கிறிஸ்தவனாய் மாறுவது மிகவும் எளிதாக தோன்றலாம். ஆனால் மாறின பிறகு ஒரு கிறிஸ்தவனாய் எப்படி வாழ்கிறது, எப்படி சாட்சியுள்ள வாழ்க்கையாய் வாழ்கிறது, நமக்கு ஏற்படும் எல்லா காரியங்களிலும் கிறிஸ்துவை எப்படி உறுதியாக பற்றி கொள்கிறது என்கிறதான ஒரு சாட்சியாக இந்த அருமை சகோதரி குல்ஷான் இருந்ததை நான் அறிந்திருக்கிறேன். உண்மையாகவே அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இப்படி ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் செய்வார் என்றால் தேவனுடைய நாமம் எவ்வளவாக மகிமைப்படும், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரியே, கிறிஸ்துவனாய் மாறுவது ஒரு பெரிய காரியம் அல்ல, ஆனால் கிறிஸ்தவனாய் வாழுவது, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுவது மிகவும் முக்கியமானது என்பதை இந்த நேரத்தில் அறிந்து அதை வேகமாக வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அருமையாக நேசிக்கிறீர்கள் அன்பின் தகப்பனே, இன்றைக்கு ஒரு அருமை சகோதரனுடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். ஐயா, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு வாழ்க்கையில் என்ற உபத்திரவங்களும் மற்றெல்லா சூழ்நிலையிலும் எனக்கு இயேசு போதுமே என்று சொல்லி அவர்கள் கர்த்தாவே உம்மை பின்பற்றி வந்து உமக்கு ஊழியம் செய்தபடி உமக்கு கொடுத்த வாக்கின்படி அவருடைய சகோதரர்கள் மத்தியில் உம்மை அறிவிக்கும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தது போலவே நாங்களும் கூட கர்த்தாவே அறிந்திருக்கிற நாங்கள் உமக்கு சாட்சியாக மற்றவர்களை இரட்சகர் இடத்துல கொண்டு வருகிறவர்களாக இன்றைக்கு எங்களை மாற்றி கொடுக்கும் எங்களை உதவி செய்யுங்க தகப்பனே. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே தங்களை உணர்ந்து கொள்ளட்டும். ஒரு கிறிஸ்தவனாக வாழ்கிறது எப்படி என்பதை நாளிலே கர்த்தாவே உணர்ந்து அதன்படி வாழ உதவி செய்யும். உடைய கரங்களில் அடிமையை ஒப்பு கொடுக்கிறேன். அடிமையை முற்றுமாக மறைத்து கொண்டு நான் ஒன்றும் இல்லைப்பா, உடைய நாம மாத்திரமே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்ல நல்ல பிதாவே, ஆமேன்.